அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஜோஸ் கிச்சனில் பால்கோவா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நான் அதுக்கு வந்து ஒரு 3/4 லிட்டர் பால் பக்கமாக எடுத்து வச்சுருக்கேன். வாணலி வந்து நல்லா கழுவிட்டு சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அடுப்பு பற்ற வச்சுட்டு இந்த வாணலி சூடு பண்ணி பால் ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு நான்ஸ்டிக் பேன் இருந்துச்சுன்னா அதில் ஊற்றிக்கோங்க, இல்லைனா அடி கனமான பாத்திரத்தில் ஊற்றிக்கோங்க. பால் கொதிக்கிற வரைக்குமே நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சுக்கலாம். அது கொதிக்க ஆரம்பித்தோடனே நம்ம வந்து கை விடாமல் கிண்டிட்டு தான் இருக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது மாதிரி கை விடாமல் கிண்டிகிட்டே இருங்க. அந்த சைடில் வந்து ஆடை போய் போய் சேரும். அந்த ஆடையெல்லாம் எடுத்து நம்ம பாலுக்குள்ளே சேர்த்து விடணும். அப்போ தான் வந்து பால்கோவா கிடைக்கும். இது மாதிரி நல்லா பொங்கி பொங்கி வரும். கைவிடாமல் எடுத்து விடுங்க. பால் வந்து நீங்கள் வந்து நல்லா கெட்டியான பாலாக வாங்கிக்கோங்க. நல்லா ஃபேட் உள்ள பாலாக வாங்கினீங்க அப்படின்னா நல்லா வரும். இதை கவனிக்கலைன்னா அது மாதிரி பொங்கிட்டு ஆடையெல்லாம் வெளியே போக ஆரம்பிச்சிடும். அதனால் நீங்கள் வந்து கைவிடாமல் கிண்டி விடுங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது மாதிரி ஆடையெல்லாம் எடுத்து உள்ள விடுங்க. கரண்டியில் ஒட்டிகிட்டு இருக்கிறதுல வந்து ஒரு ஸ்பூன் வச்சு தள்ளி விட்டிங்கன்னா அது காயாமல் இருக்கும். இது மாதிரி கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும், இல்லாட்டி அடி பிடிச்சிருச்சின்னா நல்லா இருக்காது. இது மாதிரி கிண்டிகிட்டே இருங்க. இதுக்கு வந்து நம்ம 3/4 மணி நேரம் ஆகும். நான் எடுத்த 3/4 லிட்டர் பாலுக்கு எப்படி 3/4 மணி நேரம் ஆகும். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சா இன்னும் டைம் ஜாஸ்தி ஆகும். நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சு செஞ்சுருக்கேன். சர்க்கரை வந்து அதுக்கு அளவாக எடுத்திருக்கேன். ஏலக்காய் வந்து ஒரு 5 ஏலக்காய் எடுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பால் வந்து இப்போ பாதியாக குறைஞ்சிருச்சு. நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. லைட் எல்லோ கலரில் வந்திருக்குது. இந்த மாதிரி பொங்கி பொங்கி வரும். அந்த பொங்கி வரும்போது ஆடை வந்து கரெக்டாக உள்ளே எடுத்து விட்ருங்க. பாலுக்குள்ளே எடுத்து போட்டிங்கன்னா அது வந்து கெட்டியாக ஆரம்பிச்சிடும். அந்த பால் ஏடெல்லாம் சேர்ந்து நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிடும். இப்போ பார்த்திங்கன்னா பால் இன்னுமே கம்மியாயிருச்சு. இந்த மாதிரி கம்மியாக வந்து நம்ம கைவிடாமல் கிண்டிகிட்டே தான் இருக்கணும். சைடில் வர அந்த ஏடு மாதிரி வரதெல்லாம் எடுத்து விடணும், இல்லாட்டி எல்லாமே போய் காஞ்சிரும். இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு கரண்டியில் உள்ள ஆடையெல்லாம் உள்ளே தள்ளி விடுங்க பாலுக்குள்ளே. இந்த மாதிரி தள்ளி விட்டுட்டு நல்லா கிண்டிட்டோம்னா இப்போ 3/4 கம்மியாயிருச்சு. பார்த்திங்களா, எடுத்ததுலேயே கம்மியாயிருச்சு. 100 கிராம் அளவு தான் இருக்கும். ஏலக்காய் பொடி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் கிண்டினோம்னா இன்னும் நல்லா கெட்டியாயிரும். நம்ம சக்கரை மிட்டாய் காய்ச்சும் போது எப்படி பொங்கி வருதோ அதே மாதிரி இதுலேயும் பொங்கி பொங்கி வரும். ஆனால் நம்ம இதில் சர்க்கரையெல்லாம் இன்னும் போடலை. இன்னும் கொஞ்சம் நல்லா கெட்டியானதுக்கப்புறம் நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நல்லா பொங்கிட்டு நுரைச்சி வருது. அந்த ஆடையெல்லாம் வந்து சேர்த்து விட்டுட்டு சர்க்கரை வந்து அதில் கம்மியாகவே சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ பால் ஊற்றின அளவை விட கம்மியாயிருச்சு இல்லையா, அதனால் அந்த சர்க்கரையே அளவு கம்மியாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்துடுங்க. கலந்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே கெட்டியாயிரும். நெய் இருந்துச்சுன்னா உருக்கிட்டு ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டிங்கன்னா இது மாதிரி ஒன்று சேர்ந்து வந்துடும். ஒன்று சேர்ந்து வந்ததுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிக்கலாம். இதுக்கப்புறம் கிண்டினோம்னா கலர் மாறி போயிடும். அப்புறம் நல்லா இருக்காது. அடுப்பு விட்டு இறக்கிட்டு ஒரு கிண்ணத்துலேயோ இல்லை தட்டுலேயோ எடுத்துட்டிங்கன்னா இந்த பால்கோவா ரெடி ஆயிரும். சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மேலே முந்திரியோ பாதாமோ எதாக இருந்துச்சுன்னா சின்ன சின்னதாக நறுக்கிட்டு அது கூட சேர்த்துக்கோங்க. பார்க்குறக்கும் நல்லாயிருக்கும். இந்த பால்கோவா ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். ஜோஸ் கிச்சன் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.